வெல்கம் டு பென்சி vlog. ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு மட்டன் கிரேவி தான் செய்ய போகிறேன். அது வந்து கிரேவின்னு சொல்ல முடியாது, நம்ம சும்மா அந்த பெப்பர் மட்டன் மாதிரி செய்கிறோம் இல்லைங்களா, சேம் அதே கான்செப்டில் தான் இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், 5-6 பூண்டு, இஞ்சி 2 எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 10 சின்ன வெங்காயம், 3 தக்காளி, பட்டை கொஞ்சம், லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ ஒன்று. பாருங்கள், மட்டன் எடுத்து நான் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இஞ்சி பூண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். இப்போ இந்த மட்டனை நம்ம ஒரு குக்கரில் போட்டு ஒரு 1/2 கிலோ மட்டன் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மட்டன் ஒரு சின்ன குக்கரில் போட்டு நம்ம பட்டை, லவங்கம், அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் வதக்கிட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இஞ்சி பூண்டு நான் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது இப்போ அரைக்க போகிறோம் மிக்சியில் போட்டு. இது ரெண்டுத்தையும் பாருங்கள் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லாட்டி மிக்சியில் நல்லா அரையாது இல்லைங்களா, அதனால் அதுக்கு அரைகிற மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், இது எதுக்குன்னா நம்ம வேக வைக்கிறதுக்கு மட்டும்தான். வேக வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் தனியாக செய்ய போகிறோம். பாருங்கள், வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த இஞ்சி பூண்டு விழுது நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எப்படி நம்ம இதில் வேக வைக்கிறோன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன், குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதில் இப்போ ஒரு 2 ஸ்பூன் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இல்லாட்டி இஞ்சி பூண்டு விழுது வந்து அடி பிடிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நம்ம அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் பட்டை 2 போட்டிருக்கேன். பாருங்கள், 2 பட்டை போட்டு அந்த எண்ணெயில் நல்லா பொரிச்சிடுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். 3 லவங்கத்தையும் அதில் போட்டு நான் பொரிச்சிடுறேன். பொரிச்சாச்சு. இதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கிடுறோம். பாருங்கள், அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுறேன். இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் இதில் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு விழுதிலே வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மட்டன் எல்லாத்தையும் இப்போ இஞ்சி பூண்டு விழுதில் இது போல் நல்லி எலும்பு பீஸாக நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நிறைய நல்லி எலும்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா இது போல் இந்த சுக்காக்கெலாம் வந்து இது போல் நல்லி எலும்பு பீஸ் நல்லாவே இருக்கும். பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு விழுதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விட போகிறேன். இஞ்சி பூண்டு விழுதிலே நல்லா இதை வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கறியோட அந்த கவுச்சியும் போயிடும், இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. எப்பவுமே இப்படி நம்ம இஞ்சி பூண்டு விழுதில் கறியை வதக்கும் போது கறியோட கவுச்சி இருக்காது, கவுச்சி ஸ்மெல் வந்து சுத்தமாக போயிடும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி சரியாக வதக்க மாட்டாங்க. இது போல் நல்லா எண்ணெயிலையும் இஞ்சி பூண்டு விழுதிலையும் வதக்கினாலே அந்த ஸ்மெல்லு போயிடும். இப்போ அதில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ குக்கர் மூடி வச்சு வேக வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அதாவது மட்டன் வந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு
சும்மா ஒரு 4 கல் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சோண்டு இந்த கறி டேஸ்ட் தெரியறதுக்காக. பாருங்கள், இப்போ கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணுவேன். உப்பு ஆட் பண்ணி நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். பாருங்க, கொஞ்சமாக தான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 4 கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ குக்கரை நான் மூடி வச்சுக்கிட்டேன். நான் எப்பவும் சொல்கிற போல தான் ஃப்ரெண்ட்ஸ், குக்கரை நல்லா மேலே நல்லா புகை வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெயிட் போடணும். பாருங்கள், இது பாருங்கள், நல்லா மேலே புகை வர ஒரு 5 மினிட்ஸில் 8 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும். பாருங்க, பாருங்க, இப்போ நல்லா புகை வர ஆரம்பிச்சிருச்சு, தெரியுதுங்களா? இது போல் புகை வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வெயிட்டே போடணும். பாருங்கள், புகை நல்லாவே வருது பாருங்கள். வெயிட் அப்படியே போட்டுட்டுலாம் மூடி வைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே புகை வந்ததுக்கு அப்புறமா தான் வெயிட் பண்ணி தான் நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வெயிட்டில் போடணும். பாருங்கள், இதில் வெயிட்டர் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6 விசில் கிட்ட விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மட்டன் வந்து நான் குட்டி குட்டியாக நான் கட் பண்ணலை, பெரிய பீஸாக தான் போட்டிருக்கேன். அதனால் நான் 6 விசில் விட்டுக்கிறேன். 6 விசில் விட்டு மிச்சம் பார்த்திங்கன்னா நம்ம வானலில் செய்கிறோம் இல்லைங்களா, மசாலா போட்டு, அப்போ கொஞ்சம் வெந்து போயிடும். அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த 6 விசிலுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சிம்மில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேக வச்சிட்ருக்கேன். எப்போவுமே சிம்மில் வச்சுருங்க, நல்லா வெந்து போயிடும். பாருங்கள், நல்லாவே 6 விசில் வந்ததுக்கப்புறமா ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து ப்ரெஷர்லாம் இறங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ், எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம மசாலா தாளிக்கிறதுக்கு பார்க்கலாம் வாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன் தாளிப்புக்காக. இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடாய் நல்லா சூடாயிருச்சு, அதனால் இவ்வளோ புகை வருது. பாருங்க, ஒரு 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் ஒரே ஒரு அன்னாச்சி பூ போட போகிறேன். அன்னாச்சி பூ போட்டதுக்கு அப்புறமா தான் கருவேப்பிலை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புகை அதிகமாக வருதுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அன்னாச்சி பூ ஃபஸ்ட்டு ஒன்று போட்டுட்டேன், அதுக்கப்புறமா கருவேப்பிலையை நல்லா பொரிச்சிட்டேன். எண்ணெயில் பொரிச்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்லா சிம்மிலே வச்சு பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். கலரும் நல்லா மாறிடுச்சு. இப்போ இது போல் கலர் மாறினதும் நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா மேஷ் ஆகட்டும். தக்காளியெல்லாம் வதங்கி கொஞ்சமாக ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்போவுமே தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்காமல் இருந்ததுன்னா டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாகவே தான் இருக்கும். அதனால் எப்போவுமே நல்லா வதக்கிடணும். பாருங்கள், நல்லா வதக்கிட்டேன். இப்போ வதங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கறியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். இதில் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மட்டன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் தண்ணி வந்து கடைசியாக 2 கரண்டி ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நான் மட்டனை மட்டும் எடுத்து நான் இதில் வதக்குறேன் தக்காளியில். பாருங்கள், மட்டன் மட்டும் எடுத்து போட்டு நான் வதக்குறேன் தக்காளியில். இந்த கிரேவி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் நம்ம கிள்ளி போட்ட சாம்பார் வச்சோன்னா அதுக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரசத்துக்கு கண்டிப்பாக ரசத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் வச்சுன்னா இது போல் செஞ்சுட்டேன்னா இதே மெத்தடில் நம்ம சிக்கனும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லிக்கு இதை விட ஒரு சூப்பரான சைட் டிஷ் கண்டிப்பாக இருக்க முடியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கெல்லாம். பாருங்கள், தக்காளியே நான் அந்த கறியை நல்லா வதக்கிடுறேன். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க பாருங்கள், ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டேன், அப்புறம் 1/2 ஸ்பூன் போடுறேன். போட்டு இதை நம்ம நல்லா எண்ணெயிலே வதக்க விட்டுடலாம். வீட்டு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன், அதாவது நான் போட்டதுலேயே அந்த குட்டி ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூளும் 1 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மிளகாய்த்தூளை எண்ணெயில் நல்லா வதக்கிடுறேன். வதக்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு அரைச்சி இல்லைங்களா, விழுது அரைச்சி இல்லைங்க, இஞ்சி பூண்டு விழுது, அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம நல்லா கொதிக்க தான் விட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக தண்ணியெல்லாம் சுண்டிடும். நம்ம வேக வைக்கும்போது ஒரு 4 கல் உப்பு போட்டோம் இல்லைங்களா, இப்போது இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குட்டி ஸ்பூனில் இதுலேயும் ஒரு 4 கல் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள். பெப்பர் வந்து நான் இது போல் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது கடைசியாக நம்ம தூவிக்கலாம். பாருங்கள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாய். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி போச்சு. தண்ணி இந்த அளவுக்கு சுண்டினதுக்கு அப்புறமா மிளகாத்தூள்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். மிளகாத்தூள்லாம் மேலே வந்ததுக்கு அப்புறமா மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு 2 கரண்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணுறேன். மட்டன் வேக வச்சு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். நல்லா
தண்ணியெல்லாம் சுண்டி கிரேவி ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுண்டிருச்சு. தண்ணியெல்லாம் சுண்டி இப்போ இந்த மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னுட்டு. இதே போல் நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதே மெத்தடில் சிக்கனும் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி குச்செல்லாம் கூட கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், நல்ல மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், பெப்பர் ஆட் பண்ணுற பாருங்கள். இந்த பெப்பர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நான் பிளேட்டில் கொட்டி காட்டுறேன் பாருங்கள். பெப்பர் இது போல் நல்லா நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள், 1/2 ஸ்பூன் கிட்ட. நல்லா பெப்பரை கடைசியாக தான் தூவி விடுறேன். தூவி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்குன்னுட்டு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன் எப்படி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம்.